செய்திகள். சென்னையில் கட்டப்பட்டு வரும் புதிய குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகள் 100% முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நீர்வரத்தின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடியாக உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலையில் இன்று எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 9,070 ரூபாயாகவும் 1 சவரன் 72,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குரூப் பி மற்றும் சி பிரிவில் 17,713 ஒன்றிய அரசின் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. சென்னைக்கு மீண்டும் சிஎம்டிஏ செயலாளராக ஜி. பிரகாஷ் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் 45 ஏக்கரில் செம்மொழி பூங்கா தயாராகி வரும் நிலையில் கட்டுமான பணி 85% நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 3,36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் துவங்கி வைத்தார். 197 கோடியில் வேலூர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 21,766 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் சேரலாம் என்று தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் தலைமறைவாக இருந்த நடிகர் கிருஷ்ணா அவர்களை பிடித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கபினி அணையிலிருந்து காவிரிக்கு 25,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நடப்பாண்டில் 119 கோடி மதிப்பீட்டில் 41 குளங்கள் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு 945 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ரயில் கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் இன்றும் நாளையும் கோவை நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியில் திருட்டு போன மற்றும் தவறவிட்ட 20 லட்சம் மதிப்புடைய 128 செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 87 லட்சம் ஏக்கரில் குறுவை நடவு பணிகள் நடைபெற்று உள்ளது. ஏலகிரி மலைச்சரிவில் சுமார் 5 ஆண்டுகள் பழமையான இரும்பு கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கையில் ரொக்கமாக 2,94 லட்சம் ரூபாயும் 571 கிராம் தங்கமும் 11,856 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது. கோவை சாய்பாபா காலனியில் மேம்பால பணிகளுக்காக இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் கொடைக்கானலில் JCB போர்வெல் வாகனங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி சபரிமலையில் புதிய நவகிரக கோவிலுக்கு பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. மாம்பழ கூழுக்கான GSTயை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைத்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு திருவிழா நடைபெறுவதை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ரயிலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு ஆதார் இணைக்கும் பணி தொடங்கியுள்ளது. வருகின்ற ஜூலை மாதம் முதல் ரயில் டிக்கெட்டின் கட்டணங்கள் சிறிதளவு உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வைகை அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு 1,251 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இஸ்ரேலும் ஈரானும் தாம் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். 2025-26 கல்வியாண்டிற்கான தொழிற்பயிற்சி நிலையங்களில் ITI மாணவர்கள் நேரடி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக ஜூன் 26, 28, 29 ஆகிய தேதிகளில் கும்மிடிப்பூண்டி ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு 2ஆம் கட்டமாக 600 மின்சார தாழ்தள பேருந்துகளுக்கு ஒப்பந்தம் கோரியுள்ளது. திமுகவின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் திமுக MP ஆர். ராஜா உள்ளிட்டோர் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினர். மேலும் இவ்வழக்கு வருகின்ற 30ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற 27, 28 ஆகிய 2 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வேங்கை வயல் வழக்கு வருகின்ற ஜூலை 14ஆம் தேதிக்கு புதுக்கோட்டை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னையில் மாநகர பேருந்துகள், புறநகர் மின்சார ரயில்கள், மெட்ரோ ரயில் என அனைத்திலும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் புதிய செயலியை அடுத்த மாத இறுதிக்குள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக QR கோட் ஸ்கேன் செய்து நேரடியாக லட்டு பெறும் வசதியை தேவஸ்தானம் கொண்டு வந்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தூய்மை இயக்கத்தின் ஆட்சிக்குழுவின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. ஜூலை மாத இறுதிக்குள் 2346 இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 8 கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மேட்டூர் அணைக்கு வருகின்ற தண்ணீரின் அளவு 18,000 கனஅடியில் இருந்து 12,000 கனஅடியாக சரிந்தது. தமிழகத்தில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரைக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளை 9 ஆண்டு வாடகைக்கு ஏலம் விட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் நட்சத்திர ஏரியில் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.